ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 52வது நாமா திருப்பெயர் குணாத்யக்ஷாய நமஹா. குணவான்களின் தலைவனுக்கு நமஸ்காரம். குண நல்ல குணங்களுடையோர் எல்லாரும். அத்தியக்ஷ தலைவன். நல்ல குணம்னா என்ன? சாஸ்திரங்கள் தான் இதுக்கு விளக்கம் சொல்ல முடியும். யாருக்கும் ஹிம்சை பண்ணாமல் இருக்கிறது, விசேஷ தர்மம் சாமானிய தர்மம் அப்படின்னு சொல்லக்கூடியதை தான் கை கொள்வது, எந்த காலத்துலேயும் பகவானை தவிர வேறு எதுலேயும் ரொம்ப இது இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் என்னென்னலாம் உண்டோ, சர்வபூத தயை, இந்த மாதிரிலாம் என்னென்னலாம் குணங்கள் உண்டோ அந்த எல்லா விதமான குணங்கள் இருக்கிற அத்தனை பேருக்கும் தலைவன்னா சாது ஜனங்களுக்கு தலைவன் அர்த்தம். இந்த இடத்துல நிவாச விருக்ஷ சாது நாம், அத்தனை சாதுக்களுக்கும் இது உடைய பகவானுடைய பக்தர்கள் அத்தனை பேருக்கும் அவன் ஒத்தனே ஒரு பெரிய நிழலாக இருக்கிற காரணத்தினால குணாத்தியக்ஷன், குணக்குன்று, எல்லா விதமான குணங்களுக்கும் தலைவன், குணவான்களுடைய திவாளுக்கெல்லாம் தலைவன் அப்படின்னு இருக்குது. இது இன்னொரு அர்த்தம் சொல்கிறதா இருந்தால் மன்னிக்கிறதுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு குணங்கள்லேயே சிரேஷ்டமான ஒரு குணம். இது தன்னுடைய சொந்தக்காரர்கள், அம்மா அப்பா குழந்தைகள்கிட்ட எத்தனை தப்பு பண்ணாலும் மன்னிக்கிறதுங்கிறது உண்டு. சில நேரங்களில் கணவன் மனைவிகள்கிட்ட உண்டு, சகோதரர்கள்ட்ட உண்டு, சுற்றி இருக்கிறவர்கள்ட்ட உண்டு. ஆனால் எத்தனை விதமான தப்பு பண்ணாலும் மன்னிக்கிறதுங்கிற ஒரு குணம் பகவான்கிட்ட இருக்குது, சாதுக்கள்கிட்ட இருக்குது. அதன் காரணத்தினால இது எல்லாத்துக்கும் சிரேஷ்டமான தலைவராக இருக்கிறதுனால, அதுவும் முக்கியமாக சாஸ்தாவுக்கு மன்னிக்கிறதே குணமாக உடையவர். ஏன்னா எத்தனையோ தெய்வம் நாட்டில் இருக்கையில் உண்மை நான் கையெடுத்தேன் இரக்கம் உள்ளவர் என்றுன்னு கொண்டு போய் ஒரு பாட்டில் சொல்கிறார். அதனால் தந்தை தாயும் நீயேன்னு ஒரு அழகான ஒரு பாட்டு ஆண்டவன் மேலே அதில் கொண்டு போய் சொல்லும்போது இந்த உலகத்தில் எத்தனையோ தெய்வம் இருக்குது, ஆனால் இரக்கம் உள்ளவர், எல்லா தெய்வத்திட்டையும் இரக்கம் இருக்குது. இவர்கிட்ட என்னென்னு கேட்டால் ஏழை பங்காளனாக இருக்கிறதுனாலையும் உடனேயே சடுதியில் பேசுறதுனாலையும் அந்த மன்னிக்கிறதான குணம் அவர்கிட்ட இருக்கிறதுனால தான் இன்னி வரைக்கும் நம்ம அறிந்தும் அறியாமலும்னு சொல்லி காலங்காலமாக அவர்கிட்ட அந்த சரண வெளியே சொல்லிட்டு இருக்கோம். அப்படி எல்லா மகான்களுக்கும் தலைவனாக இருக்கிறவர், குணமுடையவர்களுக்கு தலைவராக இருக்கிறவருங்கிறதுனால குணாத்தியக்ஷாய நமஹா, குணவான்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கிறவருக்கு நமஸ்காரம்னு இந்த நாமாவானது தெரிவிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.